சிம்ம ராசி. ஊரே ஏத்தாலும் சரி, இல்ல ஊர்ல இருக்கிறவன் எவன் என்ன பேசினாலும் சரி, அதுக்கு செவி சாய்க்காம, வாழ்க்கையுடைய உயரத்தை மட்டுமே நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க. அன்புக்கு மட்டும் கட்டுப்பட்டவங்க. அதிகாரத்துக்கு ஒரு நாளும் கட்டுப்படவே மாட்டாங்க. பார்க்கறதுக்கு வீர தீரமா இருந்தாலும், உடல் அளவுலயும் சரி, மனதளவுலயும் சரி, ரொம்ப மென்மையானவங்க தான். இவங்களுக்குள்ள ஒரு முகம் இருக்கு. அத சீண்டாத வரைக்கும் இவங்க எல்லாருக்கும் நல்லவங்க தான். நல்லவங்களுக்கு நல்லவங்க, கெட்டவங்களுக்கு கெட்டவங்க தான். அந்த கெட்ட முகத்த ஒரு நாளும் இவங்க காட்டுனது கிடையாது. ஆனா, அது காட்டக்கூடிய சூழ்நிலை வந்தா கட்டாயம் காட்டுறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. சிம்மத்த பொறுத்தவரைக்கும் நெறைய இடங்கள்ல வளைஞ்சு கொடுப்பாங்க. ஆனா, உடைஞ்சு போக மாட்டாங்க. சொல்லப்போனா, எல்லா விஷயத்திலயும் எச்சரிக்கையா இருப்பாங்க. இருந்தாலும் பாசம்னு வந்துருச்சுன்னா, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம, முழுமையா தன்னையே இழந்து நிப்பாங்க. அதிகமா உழைப்புக்கு பெயர் போனவங்க. சூழ்நிலையை அறிந்து செயல்படக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா செய்வாங்க. எந்த சூழ்நிலையும் நீதி தவறாதவங்க, நேர்மை தவறாதவங்க, உண்மையை மட்டுமே உயிருக்கும் மேலா மதிக்கக்கூடியவங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் ஜனவரி 1 முதல் ஊரே பேசக்கூடிய 10 நல்ல விஷயத்தோட இந்த வீடியோ பதிவு தொடங்குது. இந்த 10 விஷயத்த கரெக்ட்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்த 1 வருஷத்துக்கு 2025 முழுக்கவே உங்களோட ஆட்சி தான். இந்த 2025 நிகழக்கூடிய குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை சுக்ல பட்சத்து பிரதமை திதி பூராடம் நட்சத்திரம் வியாகாதம் நாமயோகம் பவம் நாமகரணத்துல கன்னி லக்னத்துல சித்த யோகத்துல நேத்திரம் ஜீவனம் மறைந்திருக்க பஞ்சபக்ஷியில கோழி வலுவிழந்திருக்கக்கூடிய நேரத்துல 1/1/2025 பிறக்குதுங்க. கர்ம வினை கிரகம் சனியோட ஆதிக்கம் அதிகமா இருந்த 2024 முடிஞ்சு எல்லா விதங்கள்லயும் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய 2025 தொடக்கமாகுது. இது நம்மளுடைய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட வருஷமா இருக்க போகுது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் லாபஸ்தானத்துல குரு பகவான் வர்றதுனால பணவரவு அதிகமா இருக்கும். விஷயம் வருமானம் பல வழிகள்ல வரும். 2வது விஷயம் புதுசா சொத்து வாங்குவீங்க. 3வது விஷயம் பூர்வீக சொத்துக்களின் மூலம் பணவரவு உண்டாகும். 4வது விஷயம் 7ஆம் இடத்துல பாவகிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் வருவதனால புதிய மனிதர்களுடைய தொடர்பு உண்டாகும். தொழிலை விரிவுபடுத்துவீங்க. மேலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுல தான் இந்த வருஷம் போறக்குது. பாயிண்ட் விரக்தியில இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சந்தோஷமான நிலைக்கு மாறப்போகுது. 2வது பாயிண்ட் விலகி இருந்தவங்க கூட இப்போ உங்ககிட்ட ஒண்ணு சேருவாங்க. 3வது குழந்தை இல்லாதவர்களுக்கு வாரிசு உருவாகும். 4வது பணப்புழக்கம் அதிகமாகும். 5வது பழைய கடனை பைசல் பண்ணுவீங்க. 6வது தடைப்பட்ட கல்யாணம் இப்ப நடந்து முடியும். 7வது நவீன ரக வாகனம் வாங்குவீங்க. 8வது வீடு கட்டக்கூடிய பணிகள்ல இனி பல வகைகள்ல உதவி கிடைக்கும். 9வது சமையல் அறையை நவீனமயமாக்குவீங்க. விலை உயர்ந்த ரத்தினங்கள் ஆபரணங்கள் வெள்ளி பொருட்கள் வாங்குவீங்க. 10வது பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை சேருங்க. இந்த 10 விஷயமே உங்களுக்கு பக்காவா வாழ்க்கை நிலையை மாத்தி கொடுத்துரும். இருந்தாலும் இந்த வருடம் முழுக்கவே 2ஆம் வீட்டுல கேதுவும் 8ஆம் வீட்டுல ராகுவும் அமர்ந்திருக்கிறதுனால இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த ஏமாற்றம், வீண் வெறியம், இனம் தெரியாத கவலை இதெல்லாம் மறைய போகுது. உடல்நல மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. ராசிக்குள்ளேயே கேது பகவானும் ராசிக்கு 7ஆம் வீட்டுல ராகு பகவானும் அமைறதுனால கோயில் விசேஷங்களை முன்ன நடத்துவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. திடீர் பயணங்கள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கம் குறையும். அதே மாதிரி யாரையும் நம்ப கூடாது. புதுசா சொத்து வாங்குவீங்க. அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சியால வீடே களை கட்டும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மகன் மகள்களுக்கு நல்ல வர அமையும். மகனுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்தை உயர்கல்வி படிக்கிறதுக்கான யோகம் இருக்கும். உத்தியோகம் அமையும். பெரிய பதவிகளுக்கு உங்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்படும். தாயாருடைய உடல்நிலை சீராகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. ஆடை ஆபரணம் சேரும். இந்த வருஷம் முழுக்கவே ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. உடம்புல சத்து குறைபாடு இருக்கிறதுனால சத்தான உணவை எடுத்துக்கோங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் பெருகும். கூட்டு தொழிலையும் பங்குதாரர்கிட்ட இருந்து வந்த மோதல்கள் மறையும். உத்தியோகத்தர்களை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிங்க உங்களுக்கு அன்பு கரம் நீட்டுவாங்க. அலுவலக சூட்சமங்கள் உங்களுக்கு அத்துப்படியாகும். எந்த ஒரு வேலையும் காலம் தாழ்த்தாம உடனே செஞ்சு முடிச்சிருங்க. விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். குறிப்பா பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்குங்க. ஆக மொத்தம் இந்த 2025 அப்படின்னு சிம்ம ராசிக்காரர்களுக்கு போராட்டங்கள் மறையக்கூடிய ஆண்டு. பொற்காலம்னு சொல்லலாம்.
தன் கையே தனக்கு உதவிங்கிறத உணர்ந்து செயல்பட போறீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசிக்கும் சரி, சிம்ம லக்னத்துல பொறுத்தவரைக்கும் சரி, பரிகாரம்னு பார்த்தோம்னா, அண்ணாமலையாரை அமாவாசை திதியில வணங்கி கிரிவலம் போயிட்டு வரதும், அருணாச்சல புராணம் படிக்கிறதும், அதே மாரி வன்னி மரக்கன்றுகளை நடுவதும், சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்வதும், எல்லா விதமான சங்கடங்களையும் தீர்த்து வைத்து, சந்தோஷமான வாழ்க்கை நிலையை உருவாக்கி கொடுக்கும். செல்வ செழிப்பும் மேலோங்குங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள். இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்க. 2025 அப்படிது மகர நட்சத்திரக்காரர்களுக்கு. பொதுவா சொல்லணும்னா, குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறியும். ஊர் விட்டு ஊர் போனவங்க, இனி சொந்த ஊர்ல வந்து செட்டில் ஆகுவீங்க. நண்பர்களால உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மாறியும். கூட்டு தொழில் இருந்த நெருக்கடிகள் மாறியும். ஆண்களா இருந்தாங்க பெண்களாலையும், பெண்களாக இருந்தாங்க ஆண்களாலையும் ஏற்பட்டிருந்த ஏமாற்றம் மாறியும். அதுபோல குடும்ப வாழ்க்கையிலேயே வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் தீருங்க. மனசுல இருந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மேலும் இந்த வருஷம் முழுக்கவே சனி பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் லாபத்தை கொடுக்குறாரு. சங்கடங்களை விலக்கி வைக்கிறாரு. நினைச்ச எல்லாமே நிறைவேத்தி கொடுக்குறாரு. வருமானம் அதிகரிக்கும். புதுசா சொத்து சேரும். வண்டி வாகனம் வாங்குவீங்க. வசதிகள் பெருகுது. சமூகத்துல அந்தஸ்து உயரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும். குறிப்பா சனி பகவான் இந்த வருஷத்துல சிம்ம ராசிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அடுத்து ராகு எதிர சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே குடும்பத்துல இந்த சங்கடங்கள் மறையும். மனசுல இந்த குழப்பங்கள் விலகுது. பொருளாதார நெருக்கடிகள் இருந்து வெளிவர போறீங்க. தொழில இருந்த தடைகளும் விலகுது. கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும். உடல்நிலையும் சீராகுதுங்க. வேலையில இருந்த அலைச்சல் நிலை மாறுது. நிம்மதி கிடைக்கும். உங்களுடைய நண்பர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறுது. வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் மறையுதுங்க. அடுத்ததான் குருவுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே. குருவினால உடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். செல்வாக்கு உயரும். வெளிவட்டத்துல மதிப்பு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். சங்கடங்களை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நிலை உருவாகுது. நெருக்கடிகள் மறையுது. தொழில் ரீதியாகவும் சரி, வாழ்க்கை வழியிலும் சரி. உங்களுடைய பணியிடங்கள் இருந்த பிரச்சனைகளும் மறையுங்க. பொருளாதாரத்துல உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் மறைய போகுது. அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே எல்லா விதமான முயற்சிகளையும் வெற்றியாக மாத்துறாரு. தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. ஆரோக்கியம் சீராகுது. எதிர்ப்புகளை விலக்கி வைக்கிறாரு. புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். அலுவலகத்துல இருந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். பணவரவு அதிகமா இருக்க போகுது. அரசியல்வாதிக்கு செல்வாக்கு உயரும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும். வழக்குல உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகுது. அடுத்து பொது பலன்களா பார்த்தோம்னாக்க, பொருளாதார நெருக்கடிகள் விலகுது. குடும்பம் தொழில நிம்மதியான நிலை உருவாகுது. மனசுல இருந்த தேவையற்ற குழப்பங்கள் மறையுது. கூட்டு தொழில உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் மறைய போகுது. நண்பர்களுக்கிடையே இருந்து வந்த கசப்பு தன்மை மாறுதுங்க. உடைய செயல்பாடுகள் இந்த டென்ஷன் குறையும். வார்த்தையில மட்டும் கோபம் வேணாம். கொஞ்சம் நிதானமா பயன்படுத்திக்கோங்க. குறிப்பா உடல்நிலையே சீரா வச்சுக்கோங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி உண்டு. சூரிய பகவானால இந்த வருடம் முழுக்கவே நன்மைகள் அதிகமாகும். அடுத்த வருஷம் முழுக்க தொழில் ரீதி அப்படி இருக்கும். ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும். மருத்துவம், கால்நடை, இயந்திரம், கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், மெடிக்கல், ஏற்றுமதி, இறக்குமதி, ரியல் எஸ்டேட் எல்லா விதமான தொழில் ரீதியாவும் லாப நிலை உருவாகும். உழைப்பு முயற்சியும் அதிகமா தேவைப்படுங்க. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்த்தீங்கன்னாவே பணிபுரிகிற இடங்கள்ல உங்க உழைப்புக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ரொம்ப பொறுப்போட வேலை செய்வீங்க. மேலிடத்துல உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். தனியார் தொழில வேலை பார்க்கிறவங்களுக்கு முதலாளி கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் சங்கடங்கள் மறைய ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த வரவு உண்டாகும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய உழைப்புக்கும் அதுக்கேற்ற மதிப்பும் கிடைக்கும். தனித்திறமை வெளிப்படும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுக்கு அனுசரணையா இருப்பாங்க. உடல்நிலையும் சீராகும். சொத்து சேர்க்கை உண்டாகுது. செல்வாக்கு அதிகரிக்குதுங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால டீச்சர்ஸுடைய ஆலோசனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பேர் உதவியாக இருக்கும். எல்லா தேர்வுகளையும் வெற்றி உண்டாகும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை சீராகுது. வாகனத்தால ஏற்பட்ட பாதிப்புகள், விஷ ஜந்துக்களால இந்த மாதிரி நோய் நொடியால பாதிக்கப்பட்டிருந்த உங்களுடைய நிலை எல்லாமே முன்னெடுத்துக்கு போகும். சிலருக்கு இனம் புரியாத நோய்க்கெல்லாம் ஆளாகி சங்கடப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே இப்ப சரியாக போகுது. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை மீது எப்பவுமே கவனம் இருக்கட்டும். அடுத்து குடும்ப ரீதியா சிந்தித்து செயல்பாட்டால் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். திருமணத்துக்காக காத்துட்டவங்களுக்கு தகுதியான வரணும். பூர்வீக சொத்துக்களை அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விரும்பிய கல்வி நிறுவனங்களை சேர்வீங்க. வசதியான இருப்பிடம் அமையும். தம்பதிகளுக்கிடையே பிரச்சனைகள் மறைந்து அந்யுன்யம் அதிகரிக்கும். எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ராகு கால நேரங்கள்ல துர்க்கி அம்மனுக்கும் யமகண்ட காலத்துல விநாயகர் பெருமானையும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும். சந்தோஷம் கூடிக்கொள்ளும். அடுத்த பூரம் நட்சத்திரம் உழைப்பால் உயர்வை அடையக்கூடிய உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும். வீண் அலைச்சல், வரிய செலவு எல்லாமே மறைவுங்க. வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆண்களா இருக்க பெண்களாலையும், பெண்களாக இருந்த ஆண்களாலையும் ஏற்படுத்த சங்கடங்கள் மறையுது. பணவரவு அதிகமாகுது. அடுத்த இந்த வருஷம் முழுக்க சனிவோட சஞ்சாரம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்குனாக்க எல்லா விதங்களையும் நல்ல பலன்கள் உண்டாகும். குறிப்பா நினைச்சது சாதிக்கூடிய செயல்பாடு இருக்கு. குறிப்பா சனி பகவான்ல பொன் பொருள் சேரும்.
நவீன ரக வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அடுத்து ராகு கேது சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே எதிர்பார்த்த மாற்றங்களை குடுக்குறாங்க. சங்கடங்கள் மறையுது. உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் மறையுது. குடும்பத்துல நிம்மதி உருவாகும். மனசுல இனம் புரியாத சந்தோஷம் குடிக்கொள்ளும். வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் மறைய போகுது. குடும்பத்துல இருந்து தேவையற்ற சங்கடங்களும் மறைய போகுது. பொருளாதார ரீதியா உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகி உயர்வான நிலைக்கு போக போறீங்க. அடுத்து குருடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே உங்க ராசிக்கு இருக்கிறதுனால செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் லாபத்தை கொண்டு முடியும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும். இந்த காலம் அப்படின்னு ஒரு யோகமான காலனே சொல்லலாம். குறிப்பா உங்களுடைய சங்கடமான நிலை மறையுது. தொழிலையும் சரி, உங்களுடைய வேலையிலும் சரி, உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுது. பண தேவைகள் குறையும். குருடைய பார்வையினால பணவரவு அதிகமாகும். பணியாட்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, மனை வாங்குவீங்க, பொன் பொருள் வாங்குறதுக்கான சூழ்நிலை அதிகமான சாதகமான அமைப்புல இருக்கு. அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே சங்கடங்கள் விலகி அலுவலகத்தில் இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். தொண்டர்களுடைய ஆதரவு அதிகமாகும். அலுவலர்களுக்கு வேலை நீக்கம் விசாரணை என்ற நிலையில மாற்றம் உண்டாகும். மீண்டும் செல்வாக்கூட பழைய உத்தியோகத்துல தொடர்வீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும். உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இருக்கும். எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க புதிய தொழில் தொடங்க முயற்சிகள் வெற்றியாக மாறும். குடும்பத்துல இந்த சங்கடங்கள் விலகுது. அரசாங்கத்திடம் இருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயருதுங்க. கலைத்துறையில இருக்கவங்க புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க. அது தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில இருந்த சங்கடங்கள் மறையுது. கூட்டு தொழில்ல இந்த காலகட்டத்துல பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். புதிய முதலீடுகள் எதிர்பார்த்த லாபத்தை ஏற்படுத்தும். சினிமா, சின்னத்தர, ஃபேன்சி ஸ்டோர், ஜவுளி, கவரிங் வியாபாரம், நகை எல்லா விதமான செயல்பாடுகளையும் ஆண்களுக்கு பெண்களுக்கு தொழில் விஷயத்துல உங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும். அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்க மீது சுமத்தப்பட்ட பழிகள் எல்லாமே மறைய போகுது. விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். தனியார் துறையில நீங்க வேலை பார்த்தாலும் சரிங்க. உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வை அடைய முடியும். முதலாளிகளால நீங்க பாராட்டப்படுவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல இருந்த சங்கடங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலக போகுது. கணவர்கிட்ட அன்பு அதிகரிக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் மேம்பாட்டு நிற்கும். பிள்ளைகள் வந்து உங்க சொல்படி நடந்துப்பாங்க. அவர்கள் மீது உங்களுக்கு அக்கறை அதிகரிக்கும். உறவுக்காரர்களோட மத்தியில உங்களுடைய செல்வாக்கு உயர போகுது. மத்தவங்க கிட்ட பழகுறப்போ எச்சரிக்கை அவசியம். குடும்ப ரகசியம் வந்து யார்ட்டையும் சொல்லக்கூடாதுங்க. அடுத்த கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். கவனச்சிதறல் இல்லாம படிக்கிறதுனால இன்னும் அதிகமான மதிப்பெண்களை பெற முடியும். டீச்சர்ஸுடைய ஆலோசனை கேட்டு நீங்க செயல்படுவதனால வெற்றி அப்படின்னு தொடர்ந்து கிடைக்குங்க. அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் மறையுது. மருத்துவ செலவுகள் குறையுது. ஒரு சிலருக்கு பரம்பரை நோயாக இருந்தாலும் சரிங்க. இப்போ வந்து மருத்துவ சிகிச்சைனால அது கட்டுக்குள்ள வரும். அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பின் காரணமா வருமானம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்து சங்கடங்கள் விலகுது. புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. வசதிகள் பெருகும். பிள்ளைகளுடைய நிலையில உயர்வு இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதுசா இடம் வாங்குவீங்க. உங்க விருப்பப்படி வீடு கட்டி குடியேறுவீங்க. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால வீட்டுல அமைதி நிலைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மகாவிஷ்ணு மற்றும் சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி போகுங்க. அடுத்த உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல கட்டாயம் வீடு கட்டி குடியேறுவீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் உடைய காரியங்கள் இருந்த தடை, வீண் அலைச்சல், குடும்பத்துல இருந்த நிம்மதியற்ற நிலை, பொருளாதாரத்துல இருந்த சிரமம், உடல் ஆரோக்கியத்துல இருந்த சங்கடம் எல்லாமே மறையுது. அதிர்ஷ்டமான பலன்களை இனி அனுபவிக்க போறீங்க. ஓகேங்களா? அதாவது யோகமான வருஷமே சொல்லலாம். பணப்புழக்கம் அதிகமாகும். எடுத்த காரியங்களை வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். வீடு கட்டுவீங்க. எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். எதிரிகள் அடங்கி போவாங்க. அவங்களை நீ வெற்றி கொள்வீங்க. அபார ஆற்றல் உண்டாகும். இந்த வருஷம் உங்களுக்கு சனிவோட சஞ்சாரம் அப்படிங்கிறது நன்மையான பலன்களை மட்டுமே கொடுக்க போறாரு. சங்கடம் விலக்கி வைக்கிறாரு. நெருக்கடிகள் இல்லாமல் போகும். முயற்சிகள் வெற்றியாக மாறும். வருஷம் முழுவதுமே யோகத்தை வழங்குறாரு. நினைச்சதை அடைய வைக்கிறாரு. செல்வாக உயர்த்தி பிடிக்கிறாரு. வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எதிர்ப்பு இல்லாத வாழ்க்கையை வழங்கி கொடுக்குறாரு. அடுத்து ராகேதுடைய சஞ்சாரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் இந்த தடுமாற்ற நிலையை மாத்தி கொடுக்குறாங்க. உடல்நிலை சீராகும். குழப்பங்கள் மறையும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் மறைய போகுது. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை இருக்கும். நட்பு வட்டாரம் விரிவடைங்க. அடுத்து குருடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே எதிர்ப்புகள் விலகும். சுப நிகழ்ச்சி நடக்கும். எந்த ஒரு விதமான சங்கடத்தையும் சமாளிக்கக்கூடிய நிலை உருவாகுது. ஆரோக்கியம் சீராகுது. செல்வாக்கு உயருது. நல்ல மாற்றங்கள் உண்டாகுவது. தொழிலையும் சரி, வியாபாரத்திலும் சரி உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறைய போகுது. பணியிடங்கள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் மறைய போகுது. குடும்ப பிரச்சனை தீரப்போகுது. குறிப்பா உங்களுடைய முயற்சிகள் இருந்த தடைகள் இனி மறையுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுக்கிறார். செல்வாக்கு அதிகரிக்கிறார். பணம், பதவி, பட்டம்னு எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். வெளி உலகத்துக்கு நீங்க யாரு அப்படிங்கிறது இப்ப தெரிய வரும். அதிர்ஷ்டகரமான நிலையை உருவாக்குறாரு. சங்கடங்கள் எல்லாமே இன்னைக்கு பொன் பொருள் செல்வாக்கு என எல்லா விதமான வாழ்க்கையும் வளமா மாத்தி கொடுக்குறாரு. குடும்ப விஷயத்திலும் சரி, தொழில் விஷயத்திலும் சரி, உத்தியோக விஷயத்திலும் சரி, அனைத்து வகைகளிலும் மகிழ்ச்சி ஏற்படுத்துறாரு. பண வரவே அதிகரிச்சு கொடுக்குறாரு. அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம் இவரை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே உடைய வாழ்க்கை நிலையில முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு. சட்ட சிக்கல்கள் இருந்து உங்களை வெளியே கொண்டு வராரு. அலுவலகத்துல உங்களுக்கு ஏற்படுத்த பிரச்சனைகளை விலக்கி வைக்கிறாரு. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிச்சு கொடுக்குறாரு. உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும்.
உங்களுடைய எதிரிகள் எல்லாமே இனி பலம் இழந்து போவாங்க. வெளி வட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கிறது. புதுசா தொழில் தொடங்குற முயற்சிகள் வெற்றியாக மாறும். வருமானத்தை அதிகரிச்சு கொடுக்கிறாரு. உங்கள பொறுத்தவரைக்கும் பொதுவா பலன்கள்னு பார்த்தோம்னா, பெரிய யுகத்தை வாழக்கூடிய காலகட்டம். நெருக்கடிகள் விலகும். முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில்ல இருந்த தடைகள் விலகப் போகுது. பொருளாதார நிலை உயர்வை அடையும். அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள், கலைஞர்கள் இவருடைய செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கும். நினைச்சது எல்லாமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு பொற்காலம்னு இந்த வருஷத்த வந்து சொல்லலாம். அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா, தொழில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். ஏற்றுமதி, இறக்குமதி, பங்கு வர்த்தகம், ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மெடிக்கல், மருத்துவம், பப்ளிகேஷன், யூடியூப், சினிமா, விவசாயம், டிரான்ஸ்போர்ட், வழக்கறிஞர், மருத்துவர் இந்த மாதிரியான தொழில்கள்ல லாபம் அதிகமா கிடைக்கும். பணியாட்கள பொறுத்தவரைக்கும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்து சங்கடங்கள் விலகுது. உங்களுடைய திறமைகளுக்கு வந்து தனி மதிப்பு கிடைக்கும். ஊதிய உயர்வு உண்டாகும். வேலையில பொறுப்பு உயரும். வேலை பளு குறையும். உங்கள பொறுத்தவரைக்கும் தனி மதிப்பு ஏற்படுது. அரசாங்க வேலையில இருக்கவங்களுக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம், பதவி உயர்வும் கிடைக்கும். அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் குழப்பங்கள் இனி விலகும். உடலில் இருந்த சங்கடங்கள் நீங்க போகுது. உறவுக்காரர்களும் உங்கள மதிப்பாங்க. பகைவர்களும் உங்கள தேடி வருவாங்க. முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. இந்த காலகட்டத்துல மனசுல வேற எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காதீங்க. நட்புகள் வழியே சில சங்கடங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால, யார்கிட்டயும் அளவா பழகுறது ரொம்ப நல்லது. அடுத்த கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க படிப்பதனால படிப்புல கவனம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். மருத்துவம், இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். சிலருக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கான கனவுகள் கூட இப்ப நிறைவேறுங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும். நீண்ட நாட்களாக உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். குறிப்பா தொற்று நோயாளியோ இல்ல பரம்பரை நோயாளியும் அவதிப்பட்ட உங்களுடைய நிலை மாறப்போகுது. மருத்துவ செலவுகள் குறையும். உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும். அடுத்து குடும்பத்தை பற்றி குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகுது. இழுபறி அந்த சொத்து விவகாரம் கூட ஒரு முடிவுக்கு வரும். பணத்தட்டுப்பாடு விலகுது. புதுசா இடம் வாங்குவீங்க. வீடு கட்டுவீங்க. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழிலை ஆரம்பித்து அதுல வந்து லாபம் அடைவீங்க. சிலருக்கு திருமணம் நடக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். இது போன்ற பல நாள் கனவுகள் உங்களுக்கு நனவாகக்கூடிய வருஷமா இருக்க போகுது. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு செய்ய தொடர்ந்து நன்மைகள் அதிகரிக்கும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, சிம்ம ராசிக்கு 2025 அப்படிங்கிறது பொன்னும் பொருளும் அள்ளி கொடுக்கக்கூடிய வருஷம்னு சொல்லலாம். கம்பீரமா நடை போடக்கூடிய வருஷம்னு சொல்லலாம். இனி உங்க வாழ்க்கையில இல்லங்கிற ஒரு நிலை இருக்கு. அதாவது கவலை இல்ல, கஷ்டம் இல்ல, துன்பம் இல்ல, துயரம் இல்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விதங்களையும் சந்தோஷம் மட்டுமே குடிகொள்ளக்கூடிய வருஷமா இந்த 2025 சிம்ம ராசிக்கு பொறந்திருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துங்க. கடவுளுடைய அனுகிரகத்தை எப்பவும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. எல்லா விதங்களையும் நன்மைகள் தொடரும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.